வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். தட்டப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு பிரவுன் கலர் தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இதனுடைய வெயிட் 125 கிராம் இருக்கும். இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு, வாஷ் பண்ண உடனேயே நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடணும். குக்கர்ல தான் நம்ம தட்டப்பயிரை வேக வைக்க போறோம். இப்ப இந்த குக்கர்ல இதை சேர்த்துட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ண உடனே இதுல சேர்த்துட்டோம்னா இந்த தட்டப்பயிரில் உள்ள ஈரம் போய் வறுபட ஆரம்பிச்சிரும். மிதமான தீயில வறுபட்டு நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு. மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வந்துருச்சு. தட்டப்பயிரெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. வறுத்துட்டு வேக வச்சோம்னா நமக்கு வேகமா வெந்துரும். நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே குக்கர்லயே 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம். வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். கூடவே 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்த்துக்கங்க, அல்லது நல்ல பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளிய மிக்சியில பியூரியா அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு பதில் உங்கள்ட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல குழம்புக்கு தேவையான அளவு உப்பையே சேர்த்துடுறேன். தேவைப்பட்டா அப்புறமா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதனுடைய பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் 100 கிராம் கத்திரிக்காய கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு இந்த மசாலாலையே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. மசாலாலேயே வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. மசாலாவோட சேர்ந்து வதங்கினதும் இதுல வேக வச்ச தட்டப்பயிரை தண்ணியோடய சேர்க்கிறேன். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு சின்ன லெமன் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. மசாலாவோட சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல அதுக்கு தேங்காய் விழுது அரைச்சுக்கலாம். இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். எல்லாமே ஒண்ணு சேர்ந்து 3-4 நிமிஷமா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதுல அரைச்ச தேங்காய் விழுது, மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டாச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு சிம்லயே எல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம்.
சுவையான தட்டப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை வதக்கி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கட் பண்ண 1/4 கிலோ வெண்டைக்காயை இதுல சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மை போற அளவுக்கு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வெண்டைக்காய் விழுவிழுப்பு தன்மை போக வதங்கிடுச்சு. இது தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே பொரிஞ்சதும் 5 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், லைட்டா வதக்கிட்டு இதுல 10-12 போல சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவு லேசா கலர் மாறணும். இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். லைட்டா வதக்கிட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே பேஸ்டா அரைச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி. இப்ப கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நான் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி இதுல சேர்க்கிறேன். கூடவே 2 கப் அளவு தண்ணி. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 6 நிமிஷம் போல குழம்பு கொதிச்சு கொஞ்சம் திக்காயி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு குழம்போட சேர்ந்து வெண்டைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. ஆல்ரெடி வதக்கும் போது வெண்டைக்காய் பாதி அளவு வெந்திருந்தது. இப்ப குழம்போட சேர்ந்து நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கடைசியா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல காரசாரமா சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தயிர் கறி பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். 2மே எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப 2மே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்க பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி வதக்கிட்டீங்கன்னா எல்லா வெங்காயமுமே நல்லா ஒண்ணு போல வதங்கும். இந்த கறிக்கு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி லைட் ப்ரௌனா வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவோட தீய நல்லா குறைச்சு வச்சுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும்
1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு சிம்லயே 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகணும், அதனால சிம்லயே வச்சு 2 நிமிஷம் வதக்கினா சரியா இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. 1 கப் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூட இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தயிர்லாம் திரிஞ்சு போகாம இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய வெங்காய தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை தேங்காய் பால் கிரேவி பண்ண போறோம். 150 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில பாதி மூடிய கட் பண்ணி வச்சிருக்கேன், அது 3/4 கப் அளவுக்கு இருக்கு. இதை மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்த்து தேங்காய் பாலா எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய வச்சுங்க. அடுத்து கறிவேப்பிலை, இது கூட நம்ம அரைச்சு வச்ச வெங்காய பேஸ்ட், வெங்காய பேஸ்ட லைட்டா வதக்கியாச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. 2 நிமிஷமா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரைச்ச 2 தக்காளியையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வதக்கிக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால சாதாரணமா நம்ம சேர்க்கறத விட மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். இதுல 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச கொண்டக்கடலை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். நம்ம மசாலாவோட சேர்த்து வேக வைக்கிறதுனால 4 விசில் வந்தா சரியா இருக்கும். இப்ப 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொண்டக்கடலை எல்லாம் கரெக்டா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு இதுல தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது லைட்டா ஒரு கொதி வரும்போது நம்ம இறக்கிடணும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப லைட்டா கொதி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கொண்டக்கடலை தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயமும் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இதுல 15 சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடும்பமான காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் 3 நிமிஷமா எண்ணெயில வதங்கிருக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாதிரி 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். தக்காளிய லைட்டா ஒரு பரட்டியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 15 பீஸ் முருங்கைக்காய் சேர்க்கிறேன். முருங்கைக்காய இந்த மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலால பரட்டி விட்டுட்டு இதுல புளிக்கரைசல் சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில வடிகட்டி சேர்க்கிறேன். அடுத்து இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம பேன்ல ஓபன்ல வைக்கிற மாதிரி இருந்தா தண்ணி கூட கொஞ்சம் சேர்க்கணும். குக்கர்ல பண்றதுனால தண்ணி அளவா சேர்த்தா போதும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு போதுமான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். புளிப்பு கரெக்டா இருக்கு. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுடலாம். இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. முருங்கைக்காயும் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இப்ப நம்மளுடைய சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பேபி பொட்டேட்டோவை வச்சு காரக்குழம்பு பண்ண போறோம். வாஷ் பண்ண 200 கிராம் பேபி பொட்டேட்டோவை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்ப இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு தனியா எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த காரக்குழம்பு பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. இந்த வெந்தயமே நல்லா பொரிஞ்சு வரணும், கருகிடக்கூடாது. அடுத்து இதுல ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இன்னொன்னு கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கங்க. ஒருவேளை இல்லைன்னா நீங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். நான் பெரிய பூண்டுங்கிறதுனால 4 சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன பூண்டுனா கூட 2 கூட சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அடுத்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும்.
இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கங்க. வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்து இதுல நம்ம வேக வச்சு தோல் வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இந்த மசாலாலையே இந்த உருளைக்கிழங்க நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவில் காரக்குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கும் சப்பாத்திக்குமே விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலையே ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 4-5 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இதில் புளிப்புக்கு நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி 1/4 கப்பு தண்ணியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. புளிக்கரைசல் வந்து உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து இந்த புளிப்பு சுவை போதும். நான் ஆல்ரெடி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு புளிக்கரைசல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சு புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல வெல்லத்தை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடைசியில் வெல்லம் சேர்த்தோம்னா உப்பு புளிப்பு உரப்பையெல்லாம் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா குழம்பு இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பேபி பொட்டேட்டோ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சத்தான நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த கறிச்சுண்டைக்காயை வச்சு குழம்பு பண்ண போகிறோம். 150 கிராம் கறிச்சுண்டைக்காய் காம்புகளை நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காயை முழுசாக போட்டு குழம்பு பண்ண முடியாது. ஒன்று உரலில் போட்டு தட்டிக்கணும் அல்லது ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த உரலில் 3-4 சுண்டைக்காயை சேர்த்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் சேர்த்தோம்னா சுண்டைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். தட்டின சுண்டைக்காயை மோரும் உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. இதை மாதிரி 3-4 சேர்த்து இந்த மாதிரி தட்டி தட்டி மோரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் அல்லது கத்தி இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. எல்லா சுண்டைக்காயையும் தட்டி மோரில் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு மண் கடாய் போட்டிருக்கேன். இந்த கடாயில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. இந்த வெந்தயமுமே நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது.
அடுத்து இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 7-8 பூண்டையும் சேர்த்து ரெண்டையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு இருக்கும்போது இது கூட கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கி வரட்டும். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கிடுச்சு. மோரில் போட்ட சுண்டைக்காயை மோர்லேருந்து எடுத்து நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காயை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா க்ரீன் கலராக இருக்குது. வதங்கினா அதனுடைய கலர் வந்து நல்லா மாறி வந்துடும். அது வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த கறி சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெயிலேயே வதங்கி இந்த சுண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். சேர்த்த தக்காளியும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளோ அல்லது சாம்பார் தூளோ இருந்தோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்பு நல்லா வற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் போல் பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்தோம்னா இந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கறிச்சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.